ஒரு ஊரில் பாலுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருப்பான். அந்த ஊரில் பார்த்தா ஒரு குள்ளன் ஒருத்தன் இருந்தான். குள்ளன்னா ஒரு டுவார்ஃப், ஓகேவா? அவன் பார்த்தீங்கன்னா 2.5-3 அடி தான் ஒசரம் இருப்பான். என்ன, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி தான் இருப்பான் ஹைட்டு. தலை வந்து நல்ல பெருசாக இருக்கும், உடம்பு வந்து குட்டியாக இருக்கும். அந்த குள்ளன் வந்து ஒரு பெரிய வீட்டில் அவன் மட்டும் தனியாக இருந்தான். யாருமே கிடையாது அந்த வீட்டில், அவன் மட்டும்தான் இருந்தான். அவனே சமைப்பான், அவனே சாப்பிடுவான், அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பான். பெரும்பாலும் அவன் வெளியிலேயே வரமாட்டான், வீட்டுக்குள்ளேயே இருப்பான். காலம்புற பார்த்தா ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவன் ஏந்துட்டு அந்த வீட்டோட மொட்டை மாடியில் வாக் பண்ணுவான். அப்போ ரோட்லேருந்து பார்த்தா வெறும் ஒரு தலை மட்டும் குறுக்கை நடுக்கை நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவனோட உடம்பு ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, ரோட்லேருந்து பார்க்கும்போது அவனோட தலை மட்டும்தான் தெரியும், குறுக்கை நடுக்கை நடக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதுக்குன்னு இந்த பசங்கள்லாம் வந்து ரோட்டில் வந்து நிற்பானுங்க. தலை மட்டும் எப்படி சைன் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம்னு போயிட்டு வருதுன்னு பார்க்குறதுக்காக இந்த பசங்கள்லாம் ரோட்டில் நின்றுருக்கும் வந்து. அதுவும் இந்த குட்டி பசங்கள்லாம் சேர்ந்துட்டு அவனை வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கான்னு சொல்லி அவனை பயங்கரமாக கிண்டல் பண்ணும். யாராவது ஒருத்தரை போய் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுறதுன்றது வந்து நல்ல விஷயமா? கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல அப்படி. ஆனால் இந்த பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து கிண்டல் பண்ணும். அவன் பார்த்தா யார் பண்ணுற கிண்டலையும் அவன் வந்து பொருட்படுத்தவே மாட்டான். அவன் மட்டும் கண்டுக்காமல் போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான், சில நாளைக்கு கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் வருவான். வீட்டை விட்டு வெளியில் வரும்போது தான் அவன் பார்த்தா அவனோட தலைக்கு மேலே ஒரு பெரிய முண்டாசு மாதிரி ஒன்று கட்டின்னு இருப்பான், ஒரு தொப்பி மாதிரி. அந்த முண்டாசை கட்டிட்டு தொலைன்னு உடம்புக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுண்டு, அதேமாரி காலை விட நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு செப்பலை போட்டுட்டு, இடுப்பில் வந்து தரையில் பிறல்ற மாதிரி ஒரு வாள் வேற கட்டின்னு இருப்பான், இங்கே போருக்கு போகிற மாதிரி. அது எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் வந்து அங்கேருந்து வெளியில் வந்து நடந்து போவான். அவன் எப்போ வீட்டை விட்டு வரான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இந்த பசங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணும். அவனுக்கு பேர் குள்ளமூக்கன் அப்படின்னு வச்சுருந்தாங்க எல்லாரும். அவனுக்கு உண்மையிலேயே என்ன பேருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஊரில் இருக்கிற எல்லாருமே அவனை குள்ளமூக்கன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பசங்களும் அவன் வெளியில் வந்தோடனே குள்ளமூக்கன் குள்ளமூக்கன் குள்ளமூக்கன்னு கத்துவாங்க. ஆனால் அவன் குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் அவன் மாட்டுக்கும் போயிடுவான். யாரையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டான், யாரையும் லட்சியமே பண்ண மாட்டான். யார் கிண்டல் பண்ணாலும் அதை காதுலேயே வாங்காமல் அவன் மாட்டுக்கும் போவான். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் தான் இந்த பாலு இருக்கான்ல, இவன் என்ன பண்ணான், குள்ளமூக்கன்னு கத்திக்கிட்டு எல்லாரும் அவனை துரத்திட்டு ஓடும்போது இந்த பாலுவும் அவனை துரத்திட்டு ஓடும்போது எல்லாரையும் விட பாலு முன்னாடி வந்துட்டான். வந்ததில் என்னாச்சு, இந்த குள்ளமூக்கனோட காலில் இருக்கிற செப்பல் வந்து நல்லா பெருசாக இருக்கும்ல, பெரிய செருப்பு தானே போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பாலு என்ன பண்ணான், தெரியாதனமாக அந்த குள்ளமூக்கனோட செருப்பை போய் மிதிச்சுவிட்டான். மிதித்த உடனே குள்ளமூக்கன் வந்து தடுமாறி போய் முன்பக்கமாக தடார்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து மூஞ்சிலையும் மூக்குலேயும் அடி. உடனே தடுமாறி எழுந்துக்கிட்டு யார் செருப்பு மிதிச்சது அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பாலுவை மட்டும் பார்த்தான். அவ்வளோதான், ஒன்றுமே சொல்லலை. குள்ளமூக்கன் வந்து நேராக கிளம்பி பாலு வீட்டுக்கு போயிட்டான். அதை பார்த்த உடனே பாலுவுக்கு வந்து அப்படியே பயங்கர பயம் வந்துருச்சு. ஐயோ, குள்ளமூக்கன் வந்து அப்பாட்ட போய் ஏதாவது சொல்லி விட்டுற போகிறான் அப்படின்ட்டு. சாயந்தரம் வரைக்கும் இந்த பாலு வந்து வீட்டுக்கே போகல. பசங்களோடையே விளையாடிக்கிட்டு, குள்ளமூக்கன் போய் ஏதாவது வத்தி வச்சுருப்பானாடா அப்படின்னு பசங்களோட சேர்ந்துட்டு பயந்துக்கிட்டு இப்படியே சாயந்தரம் வரைக்கும் போயிடுச்சு. சாயந்தரம் இருட்ட ஆரம்பித்த உடனே இந்த பாலு என்ன பண்ணான், மெதுவாக வீட்டுக்குள்ளே போனான். இவன் வர்றதுக்குன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க அப்பா வந்து கையில் ஒரு பெரம்போட நின்றுக்கிட்டு இருந்தார். அவ்வளோதான், பாலுவை விட்டு அடின்னு அடிச்சு விட்டார் அன்றைக்கி. நல்ல வேளை குள்ளமூக்கன் வந்து
யார் பண்ணதுன்னு தெரில, உங்கள் பையன் தான் என் செருப்பை மிதிச்சான்னு மட்டும் சொன்னதுனால இவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மா வந்து குறுக்க வந்து தடுத்ததுனால நல்ல வேளை பாலு பொழைச்சான். பாலு வந்து நல்லா அடியை வாங்கிட்டு என்ன பண்ணான், நேராக அழுதுகிட்டே சாப்பிட்டான். சாப்பிட்டுவிட்டு போய் படுத்துக்கிறதுக்கு போனான். அப்போ தான் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, அது மாதிரி நீ வந்து குள்ள மூக்கனெல்லாம் கிண்டல் பண்ணாத, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குள்ள மூக்கனோட கதையை உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு குள்ள மூக்கனோட கதையை சொன்னாங்க. இந்த குள்ள மூக்கனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து அவரும் இந்த வீட்டை அவர் தான் வாங்கியிருக்கார். வாங்கிட்டு இந்த வீட்டில் வந்து குள்ள மூக்கனோட அம்மா, குள்ள மூக்கனோட அப்பா, இவங்க 3 பேர் தான் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இருக்கும்போது பார்த்தா இந்த குள்ள மூக்கன் வந்து குழந்தையாக இருந்தப்போ, என்னடா இந்த குழந்தை வந்து வளரவே மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா வந்து குள்ள மூக்கனை வந்து அந்த வைத்தியர்கிட்டலாம் கொண்டு காமிச்சிருக்கார். என்ன பண்ணியும் ஒன்றும் குள்ள மூக்கன் வளரவே இல்லை, ரொம்ப குட்டியாகவே இருந்திருக்கான். ஐயோ நம்ம குழந்தை வந்து இப்படி வளரவே இல்லையே, ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு நினச்சி அவங்க அப்பாவும் அம்மாவும் கொஞ்ச நாளில் செத்தே போயிட்டாங்க. செத்தே போனோடனே இந்த குள்ள மூக்கனுக்கு யாருமே இல்லைன்னொடனே இவன் என்ன பண்ணான், இந்த குள்ள மூக்கனுக்கு ஒரே ஒரு மாமா ஒருத்தர் இருந்தார். அவரும் பார்த்தா, ஏன்பா குள்ள மூக்கா, உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட வாங்கிட்டு இருந்த கடனுக்கு இந்த வீடு சரியாக போச்சு, அதனால் வந்து இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன், நீ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே குள்ள மூக்கனுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தா 16 வயசு தான் ஆயிருந்துச்சு. அவன் அதை மாதிரி ஒருத்தன் திடீர்னு வந்து நீ எங்கேயாவது போன்னு சொன்னால் அவன் எங்கே போவான் பாவம். உடனே இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால் அவங்க மாமாட்ட வந்து அழுது, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸை மட்டுமாவது எனக்கு கொடுங்க, எங்கள் அப்பாவோட ஞாபகார்த்தமாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட தலையில் போட்டுருக்கிற அந்த முண்டாசு, தலைப்பாகன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு தொப்பி மாதிரி, அதுக்கப்புறமா அவங்க அப்பா போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸு, அவங்க அப்பா போட்டுக்கிட்டு இருந்த செப்பல், இதெல்லாம் மட்டும் அவங்க மாமாட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அதை வந்து அவன் போட்டுக்க ஆரம்பித்தான். ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணாங்க. தொலைன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான், இவன் தலை ஏற்கனவே பெருசாக இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பெரிய தொப்பியை வேற வச்சுக்கிறான், இவனோட செப்பலை பாரு, காலை தாண்டி எவ்வளோ தூரத்துக்கு வருது, இந்த செப்பலை போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த குள்ள மூக்கனை அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. என்ன பண்ணால் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால் அந்த வீட்டை விட்டு கிளம்பி நேராக அப்படியே ஊராக போகிறான். வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் இருக்கிற காடு வழியாக போகிறான். அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டு, காயை பறித்து சாப்பிட்டு, கீழே இருக்கிற கிழங்கு இதை மாதிரி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே நடந்து ஒரு பெரிய ஊருக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, இந்த ஊரில் வந்து நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணான், இந்த ஊரில் வந்து இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு வேலையும் கிடைக்கல. அப்போ பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு வயசான பொம்பளை, அது வந்து மாடியிலேருந்து யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்கெல்லாம் சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லி கத்தினான். உடனே இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால், இந்த ஊரில் இவ்வளோ நல்லவங்க இருக்காங்களா, சரி நம்ம இவங்க வீட்டில் போய் இன்றைக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குள்ள மூக்கன் வந்து அந்த கேட் வழியாக உள்ளே போனான். உள்ளே போனோடனே பார்த்தா குள்ள மூக்கனை தாண்டி கிடுன்னு ஒரு 7-8 நாய்க்குட்டி வேற ஓடிச்சு. ஓடின உடனே இந்த குள்ள மூக்கனும் உள்ளே போன உடனே அந்த வயசான பொம்பளை பார்த்துட்டு, யார் நீ, எதுக்கா உள்ளே வந்த அப்படின்னு கேட்டா. உடனே, இல்லை பாட்டி, நீங்கள் தானே வாசலில் நின்றுக்கிட்டு மாடியிலேருந்து யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்கெல்லாம் சாப்பிட வரலான்னு கூப்பிட்டீங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னா. உடனே, ஐயோ நான் உன்னை கூப்பிடலப்பா, நான் வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒரு வயசான பாட்டி, எனக்கு குழந்தைங்கள்லாம் கிடையாது, அதனால் நான் வந்து நிறையா நாய்க்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்,
இந்த நாய்க்குட்டி எல்லாம் தான் வந்து நான் வந்து மாடியிலேருந்து வந்து யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்கெல்லாம் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன். நீயும் உள்ளே வந்துட்ட, சரி பரவாயில்ல நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்னா. உடனே குள்ளமூக்கன் ரொம்ப நொந்தே போயிட்டான். என்னடா நாய்க்கு வைக்கிற ஃபுட்டு தான் நாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அவன் அதை ஒன்றும் சொல்லலை. அவன் மாட்டுக்கும் உட்காந்தான். அந்த நாய்க்குட்டியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுது. அந்த நாய்க்குட்டியோட அவனும் உட்காந்து சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டி வந்து நீ யார் அப்படின்லாம் கேட்டாங்க. நான் வேறு ஒரு ஊர்லேருந்து வரேன், எனக்கு வந்து வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது வேலை கொடுத்தா நான் செய்வேன், அதுக்கு தான் நான் வந்து ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த பாட்டி சொன்னாங்க, சரி நீ வந்து இந்த வீட்லேயே இரு, நீ வந்து நான் இல்லாத சமயத்தில் நாயெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு நான் வந்து டெய்லி நாய்க்கு போடுற ஃபுட்டையே உனக்கும் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. குள்ளமூக்கனும் சரின்ட்டான். இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறமா உனக்கு ஏதாவது நான் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு இந்த குள்ளமூக்கன் என்ன பண்ணான், அந்த வீட்டிலையே இருக்க ஆரம்பித்தான். அவங்க வந்து நாய்க்கு போடுற உணவை தான் வந்து இவனுக்கும் போடுவாங்க, அதே சாப்பாட்டை தான் இவனுக்கும் குள்ளமூக்கனும் கொடுப்பாங்க. அவன் அதை சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டு எல்லா நாயும் பார்த்துக்குவான். ஆனால் அங்கே இருக்கிற எந்த நாய்க்கும் குள்ளமூக்கனை பிடிக்கவே பிடிக்காது. ஒரே ஒரு நாய்க்கு மட்டும்தான் குள்ளமூக்கனை பிடிக்கும். மிச்சம் இந்த நாய்க்கும் வந்து பார்த்தா குள்ளமூக்கனை பிடிக்காது. குள்ளமூக்கன் என்ன பண்ணுவான், நாயெல்லாம் பத்திரமா பார்த்துக்குவான், நாயெல்லாம் டெய்லி குளிப்பாட்டி விடுவான், நாய்க்கு வந்து எல்லா நாயும் கொண்டு போய் கட்டி போடுவான், கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுற நேரத்தில் ஃப்ரீயாக விடுவான், நாயெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போவான். இது மாதிரி நாய் எல்லா நாயும் நல்லா பார்த்துக்கிட்டான். ஆனால் இந்த நாயெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணும், அந்த பாட்டி இருக்கிறப்ப எல்லா நாயும் சாதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டி மட்டும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், எல்லா நாயும் அப்படியே முரடு நாயாக மாறிடும். மாறி வீட்டில் அங்கே ஓடும் இங்கே ஓடும். இந்த குள்ளமூக்கனை வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மதிக்காது. பார்த்தா அதையும் இதையும் உடச்சி வச்சிரும். கண்ணாடி ஜாரெல்லாம் உடச்சிரும், தலகாணி பெட்டு இது எல்லாத்தையும் போட்டு கட்டிச்சு கிழிச்சிரும், ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிரும். அப்பப்போ என்ன பண்ணுவாள், அந்த பாட்டி வந்து இந்த குள்ளமூக்கனை ரொம்ப திட்டுவாள். நீ வந்து நாயெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறதே இல்லை, அது வந்து இது மாதிரி பெட்டெல்லாம் போட்டு கடிச்சு வச்சிருக்கு, கண்ணாடி ஜாரெல்லாம் உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த குள்ளமூக்கனை வந்து திட்டுவாள். குள்ளமூக்கனும் பரவாயில்ல, நம்ம வந்து திட்டு வாங்கினாலும் இந்த வேலையில் நம்ம இருக்கோமே அப்படின்னு நினச்சா அந்த அவன் மட்டுக்கும் அந்த நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு. அந்த குள்ளமூக்கன் நினச்சான், என்னடா அது ஒரு வருஷமாவது நமக்கு வெறும் சாப்பாடை மட்டும் போடுறாங்க, அதுவும் நாய்க்கு போடுற சாப்பாட்டை நமக்கு போடுறாங்க, அதை சாப்பிட்டு நாம்ளும் இந்த நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் பணம் தரேன் சம்பளம் தரேன்னு சொல்லி இந்த பாட்டி சொன்னாங்களே, அதையும் ஒன்றும் தர்ற மாதிரியே தெரில. சரி இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம வந்து இந்த வீட்டிலேருந்து கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி குள்ளமூக்கன் முடிவு பண்ணான். முடிவு பண்ணிவிட்டு சரி நமக்கு வந்து ஒரு வருஷமாக நம்ம இங்கே வேலை பார்க்குறோம், நம்ம சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு யோசித்து வீட்டை ஃபுல்லாக பார்க்குறான். அந்த வீட்டில் ஒரே ஒரு ரூம் மட்டும் அந்த பாட்டி வந்து யாருக்கும் அதோட சாவியெல்லாம் தரமாட்டாங்க. அந்த ரூம் வந்து உள்ளே இருக்கும், அந்த ரூம்குள்ளே என்னவோ இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அந்த ரூமுக்கு எப்படி போகிறதுங்கிறதே யாருக்கும் தெரியாது. அதை மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு அந்த வீட்டில். இவன் வந்து அந்த ரூமுக்கு எப்படி போகிறதுங்கிறது தெரியல. அந்த ரூமில் வந்து பாட்டி வந்து நிறையா பணம் வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த ரூம்குள்ளே மட்டும் எப்படியாவது போயிட்டோம் அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுக்க வேண்டாம், ஒரு வருஷம் இங்கே வேலை பார்த்ததுக்கு நமக்கு நியாயமாக எவ்வளோ சம்பளம் அப்படின்னு இருக்கோ அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த குள்ளமூக்கன் யோசித்தான். அப்போ பார்த்தா இந்த பாட்டி வந்து ஒரு நாளைக்கு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. போன உடனே இந்த ஒரே ஒரு நாய் மட்டும் குள்ளமூக்கனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, குள்ளமூக்கன்ட்ட ரொம்ப அன்பாக இருக்கும்ல, அந்த நாய் என்ன பண்ணுச்சு, இந்த குள்ளமூக்கனோட ட்ரெஸ்ஸை கடித்து தரன்னு இழுத்துக்கிட்டு போச்சு. இது எங்கடா நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இந்த குள்ளமூக்கன் என்ன பண்ணால் அந்த நாயை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே போனால் அந்த கிழவியோட பெட்ரூமுக்கு இழுத்துட்டு வந்துச்சு. பெட்ரூமுக்கு இழுத்துட்டு வந்து அந்த பெட்டுக்கு அடியில் குள்ளமூக்கனை தரன்னு பிடிச்சி இழுத்துது. உடனே இந்த நாய் இப்படி பண்ணாதே, இது ஏன் வந்து இதை மாதிரி வந்து நம்மளை வந்து பெட்டுக்கு அடியில் இழுக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு
இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணான், பெட்டுக்கு அடியில் போய் எட்டி பார்த்தா அங்கே ஒரு கதவு இருந்தது. உடனே ஆஹா, இந்த பாட்டி வந்து ஒரு ரூம் வச்சுருக்காங்களே, அந்த ரூமோட கதவு வந்து இந்த பெட்டுக்கு அடியில் தான் இருக்குது, அதை தான் வந்து இந்த நாய் நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், அந்த கதவை மெதுவாக திறந்துக்கிட்டு அது வழியாக உள்ளே இறங்கினான். அது வந்து ஒரு ரூம் தான். கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துட்டான். ரூமுக்கு வந்தால் இவன் எதிர்பார்த்த மாதிரி அங்கே வந்து பணமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ பழைய பொருள்லாம் அங்கே கிடந்துச்சு. ஒரு கொடை, ஒரு வாட்சு, ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு, ஒரு செருப்பு, இது மாதிரி வந்து நிறையா பழைய பொருள்லாம் அங்கே இருந்தது. உடனே இந்த குள்ள மூக்கன் வந்து, இந்த ரூமில் வந்து நிறையா பணம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், இந்த ரூமில் இப்படி வேண்டாத பொருள்லாம் தான் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி திரும்பும்போதே பார்த்தா அந்த இருட்டில் அங்கே ஒரு கண்ணாடி ஜாடி இருந்திருக்கு. அது தெரியவே இல்லை. டொம்முன்னு உடச்சி விட்டான் அந்த கண்ணாடி ஜாடியை. ஐயோ, பாட்டியோட ஜாடியை வேறு உடச்சி விட்டோமே, பாட்டி வந்தாங்கன்னா நம்மளை தொலைச்சி கட்டிவிடுவாங்க, ஏன் இந்த ரூமுக்குள்ளே வந்தேன்னு கேட்டு இந்த ஜாடியை உடச்சதுக்கும் சேர்த்து வச்சு நம்மளை தொலைச்சி கட்டிவிடுவாங்க, அதனால் முதல்ல இங்கேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டோ எடுத்துக்கிட்டாவது நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணால், அங்கே இருந்த ஒரு செருப்பு இருந்தது, அதை எடுத்து காலில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருந்தது. அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட தலை வந்து அப்படியே சிங்கத்தோட தலை மாதிரி இருந்துச்சு, கீழே வந்து குச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருந்துச்சு. அந்த வாக்கிங் ஸ்டிக் பார்த்தா அந்த குள்ள மூக்கனோட நல்லா பெருசாக இருக்குது. சரி பரவாயில்ல, இந்த குச்சியும் எடுத்துப்போம் அப்படின்ட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக்கையும் எடுத்துக்கிட்டான். அந்த செருப்பு எடுத்து காலில் போட்டுக்கிட்டான். அந்த செருப்பும் அவனுக்கு ரொம்ப பெருசாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பையும் போட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் பெட்டுக்கு அடியில் கொண்டு விட்டுது. அந்த ரூம் கதவை ஜாக்கிரதையாக சாத்திட்டு சரி பாட்டி வரத்துக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி அந்த வீட்டோட கதவு வெறுமனை சாத்தி வச்சுட்டு நேராக கிளம்பி இந்த ஊரை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தான். பார்த்தா வெளியே ஓட ஆரம்பித்த உடனே இவன் மாட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து உடம்பு டயர்டாகுது, ஆனால் கால் நிற்கவே இல்லை, கால் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா அது, கால் ஓடிக்கிட்டே இருக்குது, நம்மளால் ஓடுறத நிறுத்தக்கூட முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு காட்டில் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் நில்லு அப்படின்னு கத்தினான். உடனே பார்த்தா கால் வந்து டப்புன்னு நின்றுது. அப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சுது, இவன் போட்டிருக்கிற செருப்பு தான் வந்து இவனை இவ்வளோ தூரம் ஓட விட்டுருக்கு அப்படின்னு. உடனே இந்த செருப்பால் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஓடு அப்படின்னா. உடனே மறுபடியும் பார்த்தா அந்த செருப்பு வந்து இவனை தூக்கிட்டு தடன்னு ஓட ஆரம்பிச்சிது. உடனே நில்லு அப்படின்னா. உடனே அந்த செருப்பு அப்படியே நின்றுடுத்து. ஒரு வருஷம் நம்ம வந்து இந்த பாட்டிக்கிட்ட கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு நமக்கு வந்து ஒரு மந்திர செருப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணால், அந்த இவ்வளோ தூரம் ஓடி வந்ததில் ரொம்ப டயர்டாயிட்டான். சரி இங்கே கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு மரத்தடியில் போய் நல்லா படுத்துக்கிட்ட உடனே அப்படியே நல்லா தூங்கி போயிட்டான். தூங்கி போன உடனே இவனோட கனவில் வந்து இந்த பாட்டி வீட்டில் இருந்துச்சுல ஒரு நல்ல நாய், அந்த நாய் வந்து இவனோட கனவில் வந்துச்சு. குள்ள மூக்கா, நீ வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு வருஷம், அதுக்காக நான் வந்து உனக்கு வந்து இதை காமிச்சு கொடுத்துருக்கேன். இந்த நீ காலில் போட்டுக்கிட்டு போன செருப்பு வந்து நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு மந்திர செருப்பு தான். நீ எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு அது வந்து உன்னை கொண்டு விடும். நீ காலை வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலை 3 தடவை வந்து பூமியில் தட்டினேன்னா போகிறோம். அப்படியே அந்த செருப்பு வந்து உன்னை தூக்கிக்கிட்டு நேராக பறந்து அந்த ஊருக்கு போயிடும். அதே மாதிரி உன் கையில் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை நீ வந்து எந்த இடத்துல வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக் வந்து தரையை 3 தடவை தட்டுதோ அந்த இடத்துல வந்து தங்க புதையல் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த மந்திர செருப்பை வந்து நீ போட்டுக்கிட்டு நீ எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி, அது ஓடுன்னு சொன்னால் அது ஓடிக்கிட்டே இருக்கும், நில்லுன்னு சொன்னால் நின்றுடும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாய் வந்து கனவுலேருந்து மறைஞ்சிருச்சு. குள்ள மூக்கன் உடனே என்ன பண்ணால், கனவு முடிஞ்சு எழுந்திருச்சு. இவ்வளோ விஷயமா, நல்ல வேளை நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். சரி இங்கேருந்து
அடுத்த நாடு ஒன்று இருக்குது, அந்த நாட்டில் போய் நம்ம வந்து ஏதாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்பலை போட்டுக்கிட்டு குள்ளமூக்கன் என்ன பண்ணால் இங்கேருந்து இருக்கிற அடுத்த நாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 3 தடவை கீழே உதைச்சான். உதைச்ச உடனே என்ன ஆச்சரியம், அப்படியே அந்த குள்ளமூக்கனை தூக்கிக்கிட்டு அந்த செப்பல் அப்படியே சைன்னு பறந்துச்சு. பறந்து போய் அடுத்த நாட்டோட ஊரில் போய் அப்படியே இறங்கிச்சு. இறங்கின உடனே இவனுக்கு வந்து அப்பாடா, நம்ம வந்து அந்த பாட்டிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்துட்டோம், இனிமேல் பாட்டியால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஊரில் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு நம்ம இப்படியே பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளமூக்கன் என்ன பண்ணால் அந்த ஊரில் வந்து ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து அந்த ஊரை அப்படியே சுற்றி வந்தான். சுற்றி வந்து அரண்மனை இருக்கிற பக்கம் வந்துட்டான். வந்த உடனே பார்த்தா ராஜாவுக்கு வந்து கூட இருக்கிற மெய்காப்பாளர்கள்னு இருப்பாங்கள்ல, ராஜாவோட காவல் படை, அந்த காவல் படையில் ஒரே ஒரு வீரனை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு அவனுக்கு குள்ளமூக்கனுக்கு தெரிஞ்சுது. உடனே இவன் என்ன பண்ணால் ராஜாவோட மெய்காவல் படையில் நானும் கண்டிப்பாக சேரணும் அப்படின்னு சொல்லி குள்ளமூக்கன் ஆசைப்பட்டான். நேராக வந்து அந்த தளபதிகிட்ட போய் ராஜாவோட மெய்காவலுக்கு வந்து நீங்கள் ஆள் எடுக்கிறீங்கல்ல, என்னையும் எடுங்க, நானும் வந்து அந்த வேலைக்கு ரொம்ப ஃபிட்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த தளபதி வந்து பயங்கரமாக சிரித்தான். டேய், நீ ஒரு குள்ள பையன், உன்னை போய் இந்த வேலைக்கு யாராவது எடுப்பாங்களாடா, போ நீ கிளம்பு அப்படின்னு சொன்னான். உடனே இந்த ஊரில் வந்து நிறையா பேர் என்ன மாதிரி குள்ளனாக தானே இருக்காங்க, அதனால் நான் வந்து இந்த ராஜாவோட மெய்காவல் படைக்கு வந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டான். இது ராஜாவோட மெய்காவல் படை, இதிலெல்லாம் வந்து உன்னால் இருக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு. எனக்குன்னு நிறையா திறமை இருக்குது, நீங்கள் ராஜாட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் மெய்காவலில் இருக்கிற யாராவது ஒருத்தனை வந்து யார் நல்லா ஓடுவானோ அவனை என்னோட ரன்னிங் ரேஸ்க்கு வர சொல்லுங்கள், அப்போ தெரியும் யாருக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த குள்ளமூக்கன் வந்து இது மாதிரி சேலஞ்சு பண்ணது இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சுது. என்னடா இத்தினூண்டு இருக்கிற ஒரு பையன் வந்து நம்மளோட மெய்காவல் படையில் இருக்கிற ஒரு வீரனோட ஓடுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறானே அப்படின்ட்டு தளபதிகிட்ட சொல்லி, சரிப்பா அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்ட்டு. உடனே தளபதியும் வந்து அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு அரேஞ்ச் பண்ணான். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, நம்ம ஊர்லேயே இந்த மெய்காவல் படையிலேயே வேகமாக ஓடுற ஒருத்தன் இருக்கான், அவனோட யாரோ ஒரு குள்ளம் வந்து போட்டி போட போகிறான், நாளைக்கு தான் காலையில் அந்த ரேஸ் நடக்குது அப்படின்ட்டு. உடனே ராஜா என்ன பண்ணார், அந்த குள்ளனும் அவனும் ரேஸில் நிற்கிறாங்க, யார் ரொம்ப தூரம் ஓடுறீங்கன்னு பார்க்க போகிறோம், இதான் ரேஸ் அப்படின்ட்டார். இந்த கிரவுண்டை சுற்றி வரலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த ராஜாவோட மெய்காவலில் இருக்கிற அந்த வீரனும் குள்ளமூக்கனும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. டிங்னு ஒரு மணி அடித்த உடனே 2 பேரும் ஓட ஆரம்பித்தாங்க. ஓட ஆரம்பித்தா 1 ரவுண்ட் ஆச்சு, 2 ரவுண்ட் ஆச்சு, 3 ரவுண்ட் ஆச்சு. அந்த வீரன் வந்து அந்த கிரவுண்டை சுற்றி வரான். குள்ளமூக்கனும் அவனோட சேர்ந்துக்கிட்டு இந்த செப்பலை போட்டுக்கிட்டு, குள்ளமூக்கன் தான் மந்திர செப்பல் போட்டிருக்கானே, அதனால் ஓடுன்னு சொன்னோடனே அது மாட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. குள்ளமூக்கனும் ஓடுறான், அவனும் ஓடுறான். 10 ரவுண்ட் ஆச்சு, 15 ரவுண்ட் ஆச்சு, 20 ரவுண்ட் ஆச்சு. அந்த ராஜாவோட மெய்காவலில் இருந்த வீரனுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. குள்ளமூக்கனுக்கும் பயங்கர டயர்டு தான் ஆச்சு, ஆனாலும் செப்பல் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பீரியடில் பார்த்தா அந்த ராஜாவோட மெய்காவல் இருக்கிற வீரன் இருக்கான்ல, அவன் வந்து மயங்கி போய் தடார்னு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் குள்ளமூக்கன் ஓடிக்கிட்டே இருந்தான். உடனே எல்லாரும் குள்ளமூக்கன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராஜாவுக்கும் பயங்கர ஆச்சரியமாக போயிடுது, என்னடா இத்தனோண்டு குட்டியாக இருக்கான், இவன் இந்த ஓட்டம் ஓடுறான் அப்படின்ட்டு. உடனே இவன்கிட்ட நிறையா டேலண்ட் இருக்கும் போல இருக்குது, இவனை வந்து நம்ம மெய்காவல் படையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து குள்ளமூக்கனை வந்து ராஜாவோட மெய்காவல் படையில் சேர்த்துக்கிட்டார். சேர்த்துக்கிட்ட உடனே குள்ளமூக்கன் வந்து அந்த மெய்காவல் படையில் சேர்ந்துட்டான். ஆனால் இந்த மெய்காவல் படையில் இருக்கிற மிச்ச வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த குள்ளமூக்கன் வந்து அவங்களோட சேர்ந்தது வந்து பிடிக்கவே இல்லை. யாருமே வந்து இவனோட பேச மாட்டாங்க, யாருமே வந்து இவனோட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இவனை கண்டாலே எல்லாம் ஒதுங்கி போவாங்க, அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த ராஜாவுக்கு மட்டும் இவனை பிடிச்சி போச்சு. ஏன்னா இவன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, அதனால தான் வந்து இவன் வந்து எல்லா வீரர்களையும் விட பயங்கரமாக ஓடினான்
அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த குள்ள மூக்கனும் ராஜாவுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மெய்க்காவல்லையே இருந்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் குள்ள மூக்கனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இந்த ராஜாவோட அப்பா ஒரு பெரிய ராஜாவாக இருக்கும்போது எங்கேயோ ஒரு பெரிய புதையலை வந்து அரண்மனையில் புதைச்சி வச்சுருக்காரு. அது ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியல யாருக்கும். அந்த பையனுக்கு சொல்கிறான், அவரோட பையன் இந்த ராஜாவுக்கு சொல்கிறதுக்குள்ளே அவர் செத்தே போயிட்டார். அதனால் அவர் புதைச்சி வச்சது வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. கிடச்ச உடனே இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால், நம்மக்கிட்ட தான் ஒரு சிங்கத்தடி இருக்கே, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போய் அந்த புதையல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி இந்த நம்ம கூட இருக்கிற மெய்க்காவலில் இருக்கிற மற்ற வீரர்களுக்கெல்லாம் வந்து நம்மளை டோட்டலாகவே பிடிக்கல, அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் கோல்டு காயின்லாம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவங்களும் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும், நம்மளோட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால், அந்த சிங்கத்தடி எடுத்துக்கிட்டு ராத்திரி கிளம்பினான். எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த தடி எடுத்துக்கிட்டு இப்படி போனான். போயிட்டு அரண்மனையை ஃபுல்லாக சுற்றி வந்தான். அரண்மனையோட தோட்டம் இருக்கிற இடத்துல இவன் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தா அங்கே வந்து ஒரே புதராட்டம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது அந்த சிங்க முகம் போட்ட வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அது ஒரு இடத்துல டப்புன்னு நின்று பூமியை வந்து அப்படியே டப் டப் டப்னு 3 தடவை தட்டிட்டு அது அப்படியே நின்றுடுச்சு. உடனே இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால், இங்கே தான் புதையல் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நல்லா மார்க் பண்ணிட்டான். மார்க் பண்ணிவிட்டு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்தா யாரும் பார்க்கல. நல்ல ராத்திரி நேரம் இல்லை, அதனால் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. கிட்டுக்கிட்டுன்னு அந்த இடத்த வந்து தோண்டினான். தோண்டினோடனே கொஞ்சம் தூரம் தோண்டினோடனே பார்த்தா ஒரு பெரிய ஜாடி இருந்துச்சு. அந்த ஜாடி வந்து குள்ள மூக்கன் ஹைட்டுக்கு மேலே இருந்துச்சு. குள்ள மூக்கனால் அந்த ஜாடியெல்லாம் தூக்கவே முடியாது, அவ்வளோ பெருசு இருந்தது அந்த ஜாடி. அது ஃபுல்லாக தங்க காசு கிடக்கு. குள்ள மூக்கன் என்ன பண்ணால், ஓ இதுதான் அந்த புதையல் போல இருக்குது, இந்த ராஜாவோட அப்பா வந்து சேர்த்து வச்சுட்டு போன புதையல் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணால், இவனோட ட்ரெஸ்ஸுலலாம் அந்த பவுன் காசு எல்லாத்தையும் அள்ளி இவனோட ட்ரெஸ்ஸில் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டான். அதே மாதிரி இவனோட தலையில் ஒரு பெரிய தொப்பி வைக்கிறான்ல, அந்த தொப்பியை எடுத்து அந்த தொப்பிக்குள்ளேயும் நிறைய காசை போட்டுக்கிட்டு அந்த பள்ளத்துலேருந்து வெளில வந்தான். அந்த ஜாடியை மறுபடியும் மூடி வச்சுட்டு அந்த பள்ளத்துலேருந்து மறுபடியும் வெளியில் வந்து அந்த பள்ளத்தை மண்ணை போட்டு மூடினான். மூடிட்டு அந்த இடத்த வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டான். இந்த இடத்துல தான் புதையல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நேராக இவனோட ரூமுக்கு வந்துட்டு இந்த எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு 10 கோல்டு காயின் கொடுத்தான். அவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். பாடா நமக்கு வந்து 10 கோல்டு காயின் கொடுத்துருக்கானே இந்த குள்ள மூக்கன், இவன் நிஜமாவே நல்லவன் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, இவனுக்கு எங்கேருந்து கோல்டு காயின் வந்துச்சு? ராஜா வந்து நமக்கே வந்து மெய்க்காவலில் இருக்கிற வீரர்களுக்கே ராஜா வந்து வெறும் வெள்ளி காசு தான் கொடுக்குறாரு, இவனுக்கு தங்க காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. ராஜா இந்த குள்ள மூக்கன் சரியில்லை ராஜா, அவன் வந்து அரண்மனையில் இருக்கிற கஜானாலேருந்து திருடி இருக்கான் போல இருக்குது, அவன்கிட்ட நிறைய தங்க காசு இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 10 தங்க காசு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்தோன்னே என்னாச்சு, ராஜா வந்து நேராக குள்ள மூக்கனை கூப்பிட்டு குள்ள மூக்கனை செக் பண்ணி பார்த்தா குள்ள மூக்கிட்ட நிறைய தங்க காசு இருக்குது. ஏது உனக்கு இவ்வளோ தங்க காசு அப்படின்னு கேட்டு குள்ள மூக்கனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தளபதியோடு இருக்கிற அந்த மெய்க்காவல் வீரர்கள்லாம் சேர்ந்து குள்ள மூக்கனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ராஜா வந்து இந்த குள்ள மூக்கனை வந்து அரண்மனையோட கஜானாலே திருடி இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் இந்த குள்ள மூக்கனை வந்து கொன்னுடணும், யானை வந்து அவனோட தலையை மிதித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ஒரு உத்தரவு போட்டார். குள்ள மூக்கனை வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்துச்சு. காலையில் வந்தவுடனே இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால், சரி உனக்கு வந்து சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே இதான் சான்ஸ் அப்படின்ட்டு இந்த குள்ள மூக்கன் வந்து நான் ராஜாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா வந்து நம்ம கஜானாவில் திருடினவன்
அவன்கிட்ட போய் நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு ராஜாவுக்கு தோணுனாலும் சரி பரவாயில்ல, இவனோட கடைசி ஆசைங்கிறான், அதனால் இவனோட ஒரு 10 நிமிஷம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சரி பேசுகிறேன் அப்படின்னார். இவன் வந்து ராஜாட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னான். என்கிட்ட வந்து இது மாதிரி வந்து சிங்கமுகம் போட்ட ஒரு கைத்தடி இருக்குது, அது வந்து எந்த இடத்துல பொன்காசு வந்து புதஞ்சிருந்தாலும் அந்த தடி வந்து அந்த இடத்த போய் கரெக்டாக 3 தடவை தட்டும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். ராஜா கொண்டே நம்பிக்கையே இல்லை. இவன் சாகிற நேரத்தில் சாகரத்துக்குலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்கிறான் அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணார், அந்த தடியை கொண்டு வா நான் பார்க்குறேன் அப்படின்னார். அந்த தடியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே ராஜா என்ன பண்ணார், இந்த அரண்மனை வீரன்ட்ட ஒரு 10 பவுன் காசை கொடுத்து இதை கொண்டு போய் நீ எங்கேயாவது எனக்கு தெரியாமல் எங்கேயாவது புதைச்சி வை அப்படின்னார். உடனே அவன் என்ன பண்ணான், கிடுகிடுன்னு கொண்டு போய் அது தோட்டத்தில் அந்த குள்ளமூக்கனுக்கு வந்து தண்டனை ஒரு இடத்துல கொடுக்க போகிறாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் அதை புதைச்சி வச்சான். புதைச்சி வச்ச உடனே ராஜா என்ன பண்ணார், அந்த தடியை எடுத்துக்கிட்டு இப்படியே அந்த இடத்து வழியாக நடந்து போனார். ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது அந்த தடி வந்து டப் டப் டப்னு 3 தடவை இந்த பூமியை தட்டுச்சு. தட்டின உடனே ராஜா வந்து அந்த வீரனை கூப்பிட்டார், இங்கே தான் புதைச்சி வச்சே அப்படின்னார். ஆமாம் ராஜா, இங்கே தான் புதைச்சி வச்சேன் அப்படின்னு. தோண்டி எடு அப்படின்னார். தோண்டி எடுத்தால் அந்த 10 கோல்டு காயினும் அங்கே வந்துச்சு. உடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், இந்த மாதிரி இந்த குள்ளமூக்கன் சொன்ன மாதிரியே ஒரு சிங்கத்தலை போட்ட வாக்கிங் ஸ்டிக் ஒன்று இருக்குது, அது எங்கே கோல்டு காயின் இருந்தாலும் கரெக்டாக காட்டிடுது அப்படின்ட்டு. உடனே அந்த குள்ளமூக்கனை கூப்பிட்டு நீ வந்து எந்த இடத்துலேருந்து எங்கள் அப்பா தோண்டி வச்சு எங்கள் அப்பா வச்சு ஒளிச்சு வச்சுருக்கிற புதையல் வந்து நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னார். ஆமாம் ராஜா, கண்டுபிடிச்சிட்டேன், அதை காட்டு அப்படின்னார். குள்ளமூக்கன் கூப்பிட்டு போய் ராஜாவை கூப்பிட்டு போய் அந்த புதையலை காமிச்சான். புதையலை பார்த்து அந்த ஜாடியை வெளில தூக்கினோடனே அப்பாடா எவ்வளோ தங்க காசு, நம்ம நாடு வந்து இனிமேல் நல்ல வளமாக இருக்கிற நாடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கும் நல்லா சந்தோஷமாயிடுச்சு. சரி, இந்த குள்ளமூக்கனை வந்து நம்ம வந்து கொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த குள்ளமூக்கன்ட்ட வந்து சரி இதை விடு, நீ ஒரு நாளைக்கு வந்து எங்கிட்ட வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து இங்கே மெய்காப்பலில் இருக்கிற ஒருத்தனோட நீ வந்து ஓடி ஜெயிச்சல்ல, அது எப்படி ஜெயிச்ச, அந்த ரகசியத்தை சொல்லு அப்படின்னார். உடனே குள்ளமூக்கனுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் இந்த செருப்பை பற்றின ரகசியத்தை சொன்னான். சொன்னோடனே அந்த செருப்பை வந்து ராஜா வாங்கிக்கிட்டார். அவர் இதை போட்டுக்கிட்டு ஓடுனார். உடனே ராஜா தடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டார். நில்லு அப்படின்னாரு, நின்றுடுச்சது. நிஜமாகவே உங்கள்கிட்ட வந்து ஒரு மந்திர செருப்பும் இருந்திருக்கு, ஒரு மந்திர தடியும் இருந்திருக்கு. சரி, நீ வந்து இதை கொடுத்துட்டதுனால உன்னை வந்து நான் மன்னிச்சு விட்றேன். ஆனால் நீ வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த ஊரை விட்டு நீ வந்து போயிடணும், இந்த நாட்டை விட்டு நீ வெளில போயிடணும். நாளை காலம்புற உன்னை வந்து இந்த நாட்டில் நான் பார்த்தேன் அப்படின்னா மறுபடியும் என்னோடய வீரர்கள்லாம் உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை கொண்டு வந்து கொன்னுடுவாங்க. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், நீ எங்கேயா ஓடி போய்டு அப்படின்னு. உடனே குள்ளமூக்கனும் சரி ராஜா அப்படின்ட்டு அவனோட செருப்பும் போயிடுத்து, அவனோட தடியும் போயிடுத்து. வெறுங்காலோட குள்ளமூக்கன் வந்து அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தான். அவனால் நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு கால்லலாம் முன்னாடியாவது நல்ல செருப்பு போட்டு நடந்துகிட்டு இருந்தான், இப்போ செருப்பும் இல்லை. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான் குள்ளமூக்கன். அந்த நாட்டில் பார்த்தா குள்ளமூக்கன் ஹைட்டுக்கே நிறையா பேர் இருந்தாங்க. அதனால் குள்ளமூக்கன் வந்து யாரும் வந்து கண்டுக்கலை, இவன் ரொம்ப குட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்கல. குள்ளமூக்கன் என்ன பண்ணால் ராத்திரிக்குள்ளே இந்த நாட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி நைட்டுக்குள்ளே இந்த நாட்டை விட்டு வெளில வந்துட்டான். வெளில வந்தால் செம்ம டயர்டு, அப்படியே போயிட்டுருக்கான். அடுத்து நான் காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே பார்த்தா காடு நல்லா காட்டில் இருக்கான் குள்ளமூக்கன். அந்த காட்டில் வந்து அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கான். ஒரே பசி அவனுக்கு. அப்போ வந்து நிமிர்ந்து பார்த்தா ஒரு மாமரம் இருந்தது அங்கே. அந்த மாமரத்தை ஃபுல்லாக நிறையா மாம்பழம் காய்ச்சிருந்தது. அப்பாடா, இந்த மாமரத்தில் நிறையா மாம்பழம் சாப்பிட்ருக்கு, மாம்பழம் காய்ச்சிருக்கு, இதை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த மாம்பழத்தெல்லாம் பறித்து அங்கேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது. இந்த குளத்துல போய் கை காலையும் அலம்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த குளத்துல இறங்கி கையும் காலையும் அலம்பிட்டான். அப்போ தான் அவனோட மூஞ்சியை பார்க்குறான். அவனோட மூக்கு வந்து நல்லா பெருசாக கழுத மூக்கு மாதிரி ஆயிடுச்சு. நீளமாக கழுகு மூக்கு மாதிரி ஆயிடுச்சு.
காது ரெண்டும் பார்த்தோன்னா கழுதையோட காது மாதிரி நல்லா அவ்வளோ பெரிய காதாயிடுச்சு. உடனே குள்ள மூக்கனுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. என்னடா நம்ம உருவந்தான் வந்து ரொம்ப குள்ளமாக பார்க்குறதுக்கே சகிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு, இப்போ என்னென்னா மூக்கு வந்து கழுகோட மூக்கு மாதிரி நீளமாக போயிடுச்சு, காது ரெண்டும் கழுதையோட காது மாதிரி நல்லா அவ்வளோ பெருசாக போயிடுச்சு, இது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தான். சுற்றி டயர்டாகிடுச்சு. மறுபடியும் பார்த்தா ஒரு நெல்லிக்காய் மரத்தடியில் வந்து படுத்தான். மேலேருந்து ஒரு நெல்லிக்காய் வந்து கீழே விழுந்து கிடந்தது. என்ன பண்ணால் நல்ல பசியில் அந்த நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டான். சாப்பிடும்போதே பார்த்தா அவனுக்கு வந்து ஏதோ மூஞ்சியில் மாறுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இவனோட காதும் வந்து பழைய மாதிரி ஆயிடுச்சு, இவனோட மூக்கும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஓஹோ இந்த நெல்லிக்காயில் தான் இருக்கா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், இப்போ அந்த மாம்பழத்தை சாப்பிட்டா மூஞ்சி வந்து அப்படியே காது வந்து கழுத காது மாதிரி போயிடும், மூக்கு வந்து கழுகு மூக்கு மாதிரி போயிடும். அதே சமயத்தில் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டோன்னா போகிறோம், உடனே மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது இந்த குள்ள மூக்கனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணால், இந்த ராஜா வந்து நம்மளோட தடியையும் செருப்பையும் பிடிக்கிட்டு நம்மளை துரத்தி விட்டான்ல, இந்த ராஜாவுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேராக போய் அந்த மாமரத்துலேருந்து நிறையா மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டான். ஒரு பெரிய கூடை நிறையா அந்த மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டான். அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் மரத்தை போய் நல்லா பிடிச்சி உலுக்கினா அதுலேருந்து நிறையா நெல்லிக்காய் கொட்டுச்சு. எல்லா நெல்லிக்காயையும் எடுத்து இவனோட இந்த தொப்பியை கட்டி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு அது மேலே அந்த கூடை தூக்கி மாம்பழ கூடையை வச்சுக்கிட்டு ஒரு மாம்பழ வியாபாரி மாதிரி ஒரு மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு திரும்ப வந்து இந்த ராஜாவோட நாட்டுக்கு வந்தான். வந்துட்டு அப்போ பார்த்தா எங்கேயுமே மாம்பழம் கிடைக்காது, அந்த மாதிரியான மாம்பழ சீசனே கிடையாது. அது எங்கேயும் மாம்பழம் வாங்கிறதுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான டைம் இந்த குள்ள மூக்கன் வந்து ஒரு கூடை நிறையா மாம்பழத்தை கொண்டு வந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் எனக்கு மாம்பழம் கொடுன்னு கேட்குறாங்க. குள்ள மூக்கன் வந்து யாருக்கும் மாம்பழம் கொடுக்கல. இல்லைங்க அந்த மாம்பழம்லாம் விற்கிறதுக்கு இல்லை, நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூடையை எடுத்துக்கிட்டு நேராக இந்த ராஜா இருக்கிற அரண்மனைக்கு வந்தான். வந்த உடனே இந்த ராஜாவோட அரண்மனையில் அன்றைக்கி வந்து ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்தில் ராஜாவோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா நாட்டு அரசகுமாரர்களும் வந்திருக்காங்க அங்கே. அந்த மாதிரி ஒரு விருந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாம்பழத்தோட வாசனையை பார்த்த உடனே இந்த அரண்மனையில் சமைக்கிற சமயக்காரர் இருக்கார்ல, அவர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எப்படியாவது இந்த மாம்பழத்தை வந்து இவன்கிட்டேருந்து எல்லா மாம்பழத்தையும் வாங்கி இது வந்து இங்கே இருக்க வர்ற அரசகுமாரர்களுக்கெல்லாம் அந்த மாம்பழத்தை போட்டு நம்ம வந்து ராஜாட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி நம்ம வந்து நிறையா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அவன் அங்கேருந்து குள்ள மூக்கனை கூப்பிட்டான். இங்கே வாப்பா, அரண்மனைக்கு உன்னோட மாம்பழம்லாம் வேணும், இங்கே வா, இந்த மாம்பழத்துக்கெல்லாம் என்ன விலை சொல்கிற அப்படின்னு. இந்த மாம்பழம்லாம் ஒரு 10 தங்க காசு தாவுதுங்க அப்படின்னு. சரி இந்தா 10 தங்க காசுன்னு சொல்லிவிட்டு 10 தங்க காசையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாம்பழத்தெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு என்ன பண்ணார், வர்ற எல்லா அரசகுமாரர்களுக்கும் சாப்பாடு போடும்போது ஆளுக்கு ஒரு மாம்பழம் வேறு போட்டார். எல்லா அரசகுமாரர்களும் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க. இந்த நாட்டு ராஜாவும் கூட அந்த மாம்பழத்தை சாப்பிட்டார். ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அத்தனை பேரோட மூக்கும் அப்படியே நல்லா கழுகு மூக்கு மாதிரி நீளமாக போயிடுச்சு. காதெல்லாம் அப்படியே கழுதையோட காது மாதிரி ஆயிடுச்சு. ஆன உடனே எல்லாருக்கும் புரியல என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. எல்லோரும் வந்து என்ன ராஜா, நீங்கள் வந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து விருந்துக்கு கூப்பிட்டு எங்களோட மூக்கையும் காதையும் நீங்கள் வந்து இப்படி கழுகு மாதிரியும் மாற்றிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் காரணம் இதுக்கு, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து படையெடுத்துட்டு உங்கள் கண்ட்ரிக்கு வந்து உங்கள் நாட்டையே நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மிரட்டினாங்க. இந்த ராஜாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே அரண்மனையில் இருக்கிற வைத்தியர்களெல்லாம் கூப்பிட்டு இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்களாலையும் ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே 1-2 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணால், நேராக போயிட்டு ஒரு வைத்தியர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு
திரும்ப அங்கே வந்தான் அந்த ஊருக்கு. இப்போ வந்து அவன்கிட்ட நெல்லிக்காயெல்லாம் இருந்துச்சு நிறையா. இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் என்ன பண்ணான், இடுப்பில் கட்டிக்கிட்டு நேராக அரண்மனைக்கு வந்தான். வந்துட்டு இது மாதிரி ராஜாட்ட வந்து சொல்லுங்கள், நான் வந்து ஒரு வைத்தியர், நான் வந்து இந்த ராஜா வந்து மூக்கையும் காதையும் நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்கெல்லாம் வந்து ராஜா யாரோ குள்ளமாக ஒருத்தன் வந்திருக்கான் ராஜா, அவன் வந்து எல்லாரோட மூக்கையும் காதையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு. ராஜாவுக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவனை அனுப்பி விடு அப்படின்னு. அவன் அங்கேருந்து வந்தான். வந்த உடனே ராஜா உட்காந்துருந்தார். அவரோட மூக்கும் கழுகு மூக்கு மாதிரி ஆயிடுச்சு, காதும் கழுத காது மாதிரி ஆயிடுச்சு. குள்ள மூக்கன் என்ன பண்ணான், இருங்க நான் வந்து இந்த நெல்லிக்காயை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு வீரனுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடு ஃபஸ்ட்டு அப்படின்னார். அந்த வீரனோட மூக்கும் பார்த்தா கழுகு மூக்கு மாதிரி இருந்தது, காது கழுத காது மாதிரி இருந்துச்சு. இந்த வைத்தியர் என்ன பண்ணால், குள்ள மூக்கன் அந்த வீரனுக்கு வந்து ஒரே ஒரு நெல்லிக்காயை கொடுத்து இதை நல்லா கடித்து சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அந்த வீரன் வந்து அதை கடித்து சாப்பிட்ட உடனே அப்படியே அவனோட மூக்கும் காதும் பழைய மாதிரி மாறிடுச்சு. மாறின உடனே ராஜா வந்து அப்படியே துள்ளி குதித்து எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு வைத்தியரை நான் பார்த்ததே இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் தரேன், எல்லாரோட மூக்கையும் காதையும் நீங்கள் மறுபடியும் சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே கண்டிப்பாக பண்ணுறேன் ராஜா, எனக்கு என்ன வேணாலும் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னா. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன் அப்படின்னு. சரி, என்ன அரண்மனையோட கஜானாக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னா. அரண்மனையோட கஜானா கூப்பிட்டு போனால் அந்த கஜானா அப்படி பார்த்தான். உள்ள பார்த்துட்டு அங்கே வந்து இவனோட சிங்க முகம் போட்ட அந்த வாக்கிங் ஸ்டிக்கும் இவனோட சப்பலும் அங்கே இருக்கிறத பார்த்தான். பார்த்த உடனே இவன் ஒன்றும் சொல்ல அப்படியே நேரம் வந்தான். ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது, அந்த ஜன்னலை நல்லா திறந்து விடுங்க அப்படின்னா. அந்த ஜன்னலை திறந்த உடனே வெளியில் வெளிச்சம்லாம் நல்லா உள்ளே வந்துச்சு. இவன் என்ன பண்ணான், நேராக போயிட்டு இவனோட செப்பலை காலில் போட்டுக்கிட்டு அந்த தடியை கையில் எடுத்துக்கிட்டு ராஜா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னா. உடனே ராஜா வந்து உன்னை ஒத்து பார்த்துட்டு குள்ள மூக்கனா நீ அப்படின்னா. ஆமாம் ராஜா, நான் குள்ள மூக்கன் தான். இது மாதிரி நீங்கள் வந்து என்னோடய செருப்பையும் என்னோடய தடியையும் நீங்கள் பிடுங்கிக்கிட்டீங்க, அதுக்கு தண்டனையாக நீங்கள் வந்து கழுகு மூக்கோடையும் கழுத காதோடையுமே இருங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி காலை கீழே 3 தடவை உதைச்சான். உடனே அப்படியே குள்ளன் வந்து என்ன பண்ணால், அந்த ஜன்னல் வழியாக பறந்து அவனோட ஊருக்கு வந்துட்டான். வந்தால் அந்த ராஜா வந்து கழுகு மூக்கோடையும் கழுத காதோடையுமே இருந்துக்கிட்டு இருந்தார். வந்ததுக்கு அப்புறமா இந்த குள்ள மூக்கன் என்ன பண்ணான், இந்த ஊர்லேயே வந்து அவன்கிட்ட இருந்த காசை வச்சுக்கிட்டு ஊர்லேயே ஒரு வீட்டை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் செட்டில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவன்கிட்ட இன்னும் அந்த செருப்பும் அந்த வாக்கிங் ஸ்டிக்கும் இருக்காங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அவனே சாப்பிடுவான், அவனே சமைப்பான், அவனே சாப்பிடுவான், அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான். இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த பாலுவோட அம்மா வந்து பாலுக்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு குள்ள மூக்கன் எவ்வளோ நல்லவன் இப்போ உனக்கு தெரியுதா, நீ வந்து எல்லாரையும் வந்து அவங்களோட உருவத்தை பார்த்து நீ வந்து கேலி பண்ணுற, உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு நீ குள்ள மூக்கனை கேலி பண்ணுற, குள்ள மூக்கன் வந்து யாருக்காவது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கானா அப்படின்னா. இல்லைம்மா, நான் வந்து குள்ள மூக்கனை கேலி பண்ணது ரொம்ப தப்புமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிடுறேம்மா, இனிமேல் கேலி பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி பாலுவும் சொல்லிட்டான். சொன்ன உடனே அடுத்த நாளைக்கு பாலு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குள்ள மூக்கனோட கதையை வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி, நாம் இனிமேல் குள்ள மூக்கனை மட்டும் இல்லை, இதை மாதிரி உடம்புல ஊனம் இருக்கிற யாரையுமே நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலு சொன்னான். பாலுவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே பாலு, நம்ம யாரையும் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. குள்ள மூக்கன் கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.